பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்புளுந்து வரகரிசி சாதம். கருப்புளுந்து வரகரிசி சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, வரகரிசி, வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பட்டை, தேங்காய்பால், இந்துப்பு, எண்ணெய், பெருங்காயத்தூள். இப்போ கருப்புளுந்து வரகரிசி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 1 hour தண்ணியில் ஊற வச்சு வைக்கணும். வரகரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தாளிச்சிட்டு அப்படியே வேக வச்சு வைக்கலாம். இது குக்கர்லேயும் செய்யலாம். நான் பாத்திரத்தில் செய்கிறேன். குக்கரில் செய்யும்போது நீங்கள் நல்லா அந்த திக்காக ஆனவனே நீங்கள் மூடி போட்டு விசில் போடாமல் மூடி போட்டு விட்டுருங்க. பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு இந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டையை நல்லா துண்டாக உடச்சி அதை சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கிக்கோங்க. இது வெந்தயம் சேர்க்கும் போது உடம்புக்கு குளிர்ச்சி, பூண்டும் உடம்புக்கு நல்லது. அது தோலோடு நம்ம சேர்க்கறதுனால அதில் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, இடுப்புக்கு ரொம்ப நல்லது. அந்த எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் இது நல்லது. முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கருப்புளுந்து. கடைசியாக 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு நம்ம வெறும் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கோம், பச்சை மிளகாலாம் சேர்க்கலை. இந்த காஞ்ச மிளகா காரமே போதுமானதாக இருக்கும். நம்ம இந்த சாதத்துக்கு கூட நம்ம குழம்போ இல்லை சாம்பாரோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கினதும் கொஞ்சம், அதாவது 1 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெலாம் ஊற்றின பிறகு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ உப்பு சேர்க்குறது இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும், இன்னொன்று இந்த உப்பு சேர்க்கும் போது சீக்கிரம் வதங்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. வரகரிசி 1 கப்புனா கருப்பு உளுந்து 1 கப் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தை வறுத்துட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது வேகும். நீங்கள் கருப்பு உளுந்தை ஸ்ட்ரெயிட்டாக சேர்க்கும் போது வேகாது. அந்த வறுத்துட்டு அந்த சூடோடவே தண்ணியை பிடிச்சி ஊற வச்சுருங்க, கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நான் 1/2 கப்பு உளுந்து 1/2 கப்பு வரகரிசி எடுக்கிறேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். அப்போ அது 4 கப்புனா நான் தேங்காய் பால் 1 கப்பு சேர்த்துட்டு மீதி 3 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லைங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம்.
இந்த அரிசி பருப்புலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம இந்த அரிசியும் உளுந்தையும் போட்டு வேக வைக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்குது இல்லைங்களா, இந்த சமயத்தில் நம்ம அரிசியையும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்ச உளுந்தை சேர்த்துக்கிறேன். வரகரிசி கழுவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். நல்லா வெந்த பிறகு அந்த சாதம் மாதிரி நல்லா குழஞ்சி வரும். அந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கு இப்போ தொட்டுக்க எதுவுமே வேண்டாம், வெறும் ஒரு ஊறுகாய் வச்சோ இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணி அது வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான சத்தான உளுந்து வரகரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தானது. இது வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. பாரம்பரிய சமையல்ல உளுந்து வரகரிசி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.